நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கடைசியில் பார்த்தா நம்ம சுடருக்கும் எழிலுக்கும் வந்து ஃபஸ்ட் நைட் சீனெல்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கு போது சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனையும் நம்ம சுடர் இருக்காங்களா, சுடர் வந்து மெதுவாக கையில் வந்து ஒரு செம்பில் வந்து பால் கொண்டு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே வந்து எழில் வந்து ரெடியாக மாப்பிள்ளை கோலத்தில் வந்து உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துல பார்த்துக்கிட்டோம்னா அந்த கட்டுலாம் இருக்குல்ல, கட்டில் அந்த ஃபஸ்ட் நைட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி பூ பழம் எல்லாமே வச்சு அலங்காரம் பயங்கரமாக செம்மையாக பண்ணி வச்சுருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே வந்தவொடனே இந்தாங்க பால் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எழில்கிட்ட வந்து கொடுக்குறாங்க சுடர். அதை வாங்கிட்டு டக்குன்னு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, இந்தா சுடர் நீ கொஞ்சம் குடிச்சிட்டு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு முழிச்சு பார்க்காங்க. பார்த்தா அது வந்து கனவு. ஐயோ என்ன இப்படியெல்லாம் கனவு வந்துக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து மிஞ்சி போட்டு விடுற மாதிரி தாலி கட்டி விட்டுற மாதிரி தானே கனவு வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ என்ன திடீர்னு ஒரு படிக்கு மேலே போய் ஃபஸ்ட் நைட் அளவு கனவு வருது, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து அவங்களா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, இனிமேல் வந்து எழில் சாருக்கு வந்து கல்யாணம் முடிகிற வரைக்கும் நம்ம வந்து அவரோட கண்ணு முன்னாடியே போகக்கூடாது, அவர் எங்கே போனாலும் அவரை வந்து அவாய்ட் பண்ணிடணும் நம்ம அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா குழந்தை உள்ளே வராங்க. ஏய் சுடர் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. சும்மா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வா அப்பா கிட்ட வந்து பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா கிட்ட என்னத்தை பேச அப்படிங்கிற மாதிரி வந்து சுடர் கேட்குறாங்க. ஆமாம் நீ தானே சொன்ன எப்படியாவது வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு எங்ககிட்ட ப்ராமிஸ் எல்லாம் பண்ணியிருக்க. இப்போ பார்த்தா நீ ஒரு இதுவுமே எடுக்கலை. நீ அங்கே பார்த்தா கல்யாணம் நடந்துரும் போல். அதனால் வந்து அப்பா கிட்ட வந்து இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு நீ தான் சொல்ல போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ சாருக்கிட்டலாம் வர முடியாது, நீங்களே போய் சொல்லுங்கள், நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடர் வந்து தட்டி கழிக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ தானே கல்யாணம் நிப்பாட்டேன்னு சொன்ன, ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள்லாம் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க நம்ம எழில்கிட்ட போனவொடனே நம்ம சுடரை வந்து சொல்ல சொல்கிறாங்க. குழந்தைங்க சொல்லு அப்பாட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா நம்ம எழில் சும்மா இருக்காமல் போயிட்டு சுடர் பால் கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ மறுபடியும் பாலா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுது. நாங்கள் போய் கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு போய் பால் கொஞ்சம் கொண்டு வராங்க. கொண்டு வந்தோடனே அதை கையில் லேசாக கை பட்டுருச்சு. எழிலோட கை வந்து சுடரோட கையில் பட்டுருச்சு. ஐயோ சார் நீங்கள் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல திடுன்னு ஓடுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.